மர்மதேசம். நீங்க அவரை குத்தம் சொல்றதும் அவர் உங்களை குத்தம் சொல்றதும் வாய் பேச்சில் ஆரம்பிச்சு இப்ப கொலை வரைக்கும் போயிடுச்சு. கொலை வரைக்கும் போனது அவன், நான் இல்லை. ஆனா எல்லா விஷயத்துல பாதிக்கப்பட்டது நான். அதனாலதான் சொல்றேன், பழிக்கு பழின்னு பதிலுக்கு ஏதாவது பண்ணி சிக்கல் அதிகமாக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. என்னம்மா, உன் அப்பாவே சந்தேகப்படுறியா? உங்க மகளா உங்களை என்னால சந்தேகிக்க முடியாதுதான். ஆனா சாரு சொல்றதை வச்சு பார்த்தா என்னால நம்பாமலும் இருக்க முடியல. சாரு என்ன சொன்னா? அது எதுக்கு உங்களுக்கு? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீங்க சில விஷயங்கள்ல பார்ஷியலா நடந்துக்கிறீங்க. இந்த டிவி, அதுல உங்க சென்சேஷனலைசேஷன், நியூஸ் ஃபோக்கஸ் எல்லாமே தப்புப்பா. அனிதா, உன் ஃப்ரெண்ட் சாரு சொன்னதை வச்சு நீ எந்த முடிவுக்கு வராத. அவளுக்கு அவளோட ஜாப், அதுல இருக்கிற த்ரில், அதான் பெருசு. சாரு ஒரு கடிவாள குதிரை. அவளுக்கு முன்னாடி இருக்கிறது தான் தெரியும், சுத்தி இருக்கிறது தெரியாது. சரி, அவ ஒரு கடிவாள குதிரை தான், எதுவும் தெரியாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, தெரிஞ்சிருந்துமா இவ்வளோ சிக்கலுக்கு இடம் கொடுத்தீங்க? நான் இடம் கொடுக்கலையம்மா, எல்லாம் அந்த எஸ்விஎஸ் பண்ண வேலை. போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க? ஏன்பா, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாதா? இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்குப்பா. அன்வரை பார்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருந்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு. அன்வர் என்ன சொன்னாரு? இந்த கொலைகளை செய்கிறவன் TV9 தான் இருக்கானா. ஒன்று செய்கிறவன் இங்கே இருக்கணும், இல்லை அவனுக்கு துணை போகிறவன் இங்கே இருக்கணும்னு சொன்னார். போலீஸ்காரங்க வேணும்னு அப்படி சொல்லி நம்மளை ஆழம் பார்ப்பாங்க. நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இல்லைப்பா, இதை நான் பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியாது. அன்வர் தெருவில் போகிறவர் இல்லை, ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆஃபீஸர். முதல்ல சாரு சந்தேகப்பட்டா, இப்போ அன்வர். இது தொடர்கதையானா அது உங்களுக்கு தான் ஆபத்து. எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையாப்பா? சரி, I will take care of myself. Okay. நான் வரேன்ப்பா. அனிதா, இனிமே இந்த விஷயத்துல நீ அனவசரமா கவலைப்படாத. ஓகே? சரிப்பா. Take care. ஹலோ, சத்யமூர்த்தி. கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து இனிமே கேமரா வெளியில போகணும்னா என் பர்மிஷனோட தான் போகணும். Do you understand? You have to strictly follow it. Okay? குமாரசுவாமி சார், நீங்கள் MP பொன்னம்பலத்தை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களே? ஆமாம். அவர் உடனே உங்களை வர சொன்னார். அப்படியா? இதோ வந்துடுறேன். என்ன வேணும் சார்? ஸ்ரீதரை பார்க்கணுமே. டியூட்டி முடிஞ்சு போயிட்டாரு. எப்போ வருவார்? ஈவினிங் தான் வருவார். வந்தா அரி வந்தேன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன் சார்.
ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதனால் எப்படியாவது நீங்கள் தான் அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்கள் சொல்லணுமா இதெல்லாம்? உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? ம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்கிறேன். அது எக்ஸ்கியூஸ் மீ சார், குமாரசாமி வந்திருக்காரு. வர சொல்லுங்களேன். நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள். சரிங்க, நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்கள். போயிட்டு வரேங்க. சார், எம்பி உங்களை உள்ள வர சொல்கிறார். தேங்க்யூ. வணக்கம் பொன்னாம்பலம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க குமாரசாமி? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. முதல்ல என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? சரி. சேனல் எப்படி போயிட்டுருக்கு? பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக நடக்குதா? எல்லாம் நல்லபடி தான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் மனசில் தான் நிம்மதி இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை. அது சம்பந்தமாக தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? நான் எப்படிப்பட்ட ஆள், என்ன செய்வேன் என்ன செய்ய மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ்விஎஸ் ஆளுங்க கொல்லப்பட்டதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் தான் காரணம் நினச்சிக்கிட்டு எஸ்விஎஸ் இப்போ எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய போலீஸும் என் மேலே சந்தேகப்படுது. அன்வர் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்கொயரிங்கிற பேரில் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. அன்வர், இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். அன்வர் என்ன சொல்கிறாரு? எங்கே போனாலும் வந்தாலும் பின்னாடியே ஒரு விஜிலன்ஸ். டெல்லியில இருந்து வந்த என் டாக்டர் அனிதா இதனால நர்வஸ் ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அனிதா என் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு போயிடுச்சேன்னு பாருங்களேன். அப்படியா? அனிதா சின்ன பொண்ணு தானே, புரியாமல் பேசியிருப்பா. அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் சின்ன விஷயம், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். சரி, இதை சொல்ல தான் வந்தீங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கணுமே? நீங்க பெரிய ஆளு தான். யூ ஆர் ரைட். சரி, அப்போ என்ன சொல்லுங்க? அதான் அந்த இன்ஃபர்மேஷன் சிட்டி ப்ராசஸ் எந்த அளவில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? எது? ஓ, அதுவா? நீங்கள் கூட அங்கே நிலம் வாங்க போகிறதா சொன்னீங்கல்ல? மிஸ்டர் குமாரசாமி, அது இன்னும் பேப்பர் லெவலில் தான் இருக்குது. வேர்ல்டு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. சாங்ஷன் ஆகி வரணும். அப்புறம்தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வர சொல்லுங்க. அப்போ நான் புறப்படுறேன். எனக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நான் சொன்னது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சதை செய்கிறேன். தைரியமாக போங்க. போயிட்டு வரேன். Hello? What are you doing here? Sir, good morning, sir. Good afternoon, sir. No man, confusion. இல்லை, இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் சார். இங்கேயா? ஆமாம் சார், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சாரு இங்கே வரல சார். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இந்த எக்யூப்மெண்ட் இன்சார்ஜ் ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்டாரா? நான் கோச்சு சண்டை போட்டு போயிட்டா. நான் மட்டும் தான் சார் வந்திருக்கேன். ப்ளீஸ் கேரி ரைட். வாங்க அன்வர், உட்காருங்க. என்ன தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்டு ஜிகே எங்க?
ஃப்ரெண்டா? ஆமா, என் ஸ்டட் ஃபார்ம் மேனேஜரை போய் நீங்க என்கொயர் பண்ணீங்களாமே, உண்மையா? செக். செக்கா? எனக்கா? எனக்கு மட்டும் இல்ல, என் படைகளுக்கு கூட உங்களால செக் வைக்க முடியாது மிஸ்டர் அன்வர். அப்படியா? நான் வைக்கலன்னா என்ன? அதான் உங்க ஆட்கள் 5 பேருக்கும் யாரோ வச்சுட்டாங்களே. நேருக்கு நேர் மோதனா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த அன்வர், முதுகுல குத்துற துரோகிகளை பத்தி சொல்லல. என் கேள்விக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லலையே. நீங்க தான் பதில் சொல்லணும் மிஸ்டர் எஸ்பிஎஸ். நான் கேட்டப்போ ஜான்சன் பேர்ல இருக்கிற நிலம் அவருக்கு தான் சொன்னீங்க. பினாமியான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஜான்சன் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸை திரும்பி வாங்கியிருக்கீங்க. புரியலையே. சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். அது ஏன் நிலம், வாங்கி கொடுத்தேன், திருப்பி வாங்கிட்டேன். இதுல என்னப்போ? தேங்க்ஸ் மிஸ்டர் எஸ்பிஎஸ். எதுக்கு? நீங்க உண்மையை சொன்னதுக்காக. இதே மாதிரி நான் கேட்க போற மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜான்சன் கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கின மாதிரி மற்ற பினாமி கிட்ட ஏன் வாங்கலன்னு கேட்க போறீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கு. அதை பத்தி பேசுறதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்படி? சாதாரணமா உங்க மாதிரி பெரிய மனுஷங்க பினாமி பேர்ல நிலம் வாங்குறது சகஜம்தான். ஆனா அப்படி வாங்கின நிலங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்க தானே வச்சிருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம அவங்க வித்தாங்க? வேண்டாம், அது விட்டுருங்க. அதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். மிஸ்டர் எஸ்விஎஸ், நான் உங்க ஃப்ரெண்டா வரல. உங்க பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வமும் எனக்கு இல்லை. இது என்கொயரி, நீங்க கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். உண்மைதான் அன்வர், இந்த விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன பிறகு தான் அது கைமாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஜெராக்ஸ் எங்கிட்டையும் ஒரிஜினல்ஸ் பினாமிகிட்டையும் கைமாறிடுச்சு. இந்த விஷயத்தில் எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. துப்பாக்கி விஷயத்தில் இப்படி தான் சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அங்கே தான் நான் ஏமாற்றப்பட்டதா நினைக்கிறேன். ஏமாற்றப்பட்டதானா? யாரால? யாருன்னு சொல்கிறது? இந்த விஷயத்தில் ஜிகே என்ன தான் குறை சொல்கிறான். நான் தான் போதையில் நோட்டை எழுதி ஒரிஜினல்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனால் அப்படி நடக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ஃப்ரெண்டு ஜிகேவா இருக்கலாமா? இருக்கலாம். வாடா கண்ணே, உட்காரு. அப்பா எப்போ வருவாரு? குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் இந்த வீடுன்னு ஆயிப்போச்சு. இப்போ வந்துருவாருடா. ஐயய்ய, இவங்க போடுற கூச்சல்ல காது சப்பு கிழிஞ்சிரும் போல இருக்கு. விடிஞ்சதுல இருந்து ஒரே ரோதனையா போச்சு. லவா லவா லவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அட என் சாமி, சண்டை எப்பவோ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். யார் மேல குத்தோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இன்னும் ரொம்ப இழுத்துக்கிட்டே பல்ல 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 பல்லன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை என்ன செய்யறது? இது உன் வேலையா? இப்படி செஞ்சா எப்படி? இத இப்ப உங்க அப்பா வந்துருவாங்க. அப்புறம் பசிக்குதுன்னு நீ அழுவ, நான் எப்ப சமைக்கிறது? ஐய நல்ல பொண்ணப்பா. நீ சொன்னா கேட்க மாட்டேன். காலு வலிக்குதேன்னு இங்க வந்து உட்காந்து காய்கறி அறுக்கலாம்னு வந்தேன். அது உனக்கு பொறுக்கல. சரி தாயி, நான் இடத்த காலி பண்ணிடுறேன்.
ஐயோ, நேரம் போனதே தெரியலையே. அப்புறம் எப்ப சமையல் செஞ்சு முடிக்க? என்ன மணி 2 அடிக்குது? இன்னும் 12 கூட ஆகலையே. நின்னு போச்சா இல்லையே? ஓடுதே, மெதுவா போகுதோ? ஆஹா, எல்லாம் ஓ வேலை தானா? மகமாயி, இந்த பிள்ளைக்கு எங்க இருந்துதான் இப்படி ஒரு சக்தியோ ஒன்னும் விளங்கல. இந்த பாருடா கண்ணு, இந்த கடியாரத்துலலாம் அப்படியெல்லாம் விளையாடக்கூடாதுப்பா, கெட்டு போயிரும்ல. பார்வதி, வாங்க தம்பி. எங்க பார்வதி? என்னப்பா பாட்டியோட விளையாடிக்கிட்டு இருக்கியா? என்ன பார்வதி படுத்துறாளா என்ன? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாளா? இந்த கடியாரத்தை பாருங்க, உங்களுக்கே எல்லாம் நல்லா விளங்கும். எல்லாத்தையும் போட்டு உடச்சு போடுறாளேன்னுட்டு நான் இப்ப எதையுமே கீழே வைக்கிறது இல்லை தம்பி. அதான் கடியாரத்துக்கு தாவிட்டா. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு தம்பி. அதுக்கு முன்னால எதனாச்சும் குடிக்கிறீங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்றேன். நீங்க உட்காந்து கை நினைச்சு சாப்பிட்டு 3 நாளாவது தம்பி. நல்லா சாப்பிட்டா தானே ஓடி ஆடி உழைக்க முடியும். என்ன சத்தம்னு பாக்குறீங்களா? பக்கத்து வீட்டுல 1 வாரமா ஒரே ரகலை. ஏன், என்னாச்சு? என்னத்த தம்பி சொல்றது? ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பமா பக்கத்து வீட்டுல குடி இருக்காங்க. இதுல 3ஆவதா ஒருத்தன் வந்து இவங்க 2 பேருக்கு நடுப்புற கோல் மூட்டி விட்டுட்டு போயிட்டான். அவன் கோல் மூட்டி விட்டது தெரியாம இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறானுவ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி போலீஸ் வரணுமா என்ன? உட்காந்து கொஞ்சம் யோசிச்சா பத்தாது. சரி, அதை விடுங்க தம்பி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. முதல்ல நம்ம பாப்பாவுக்கு என்னன்னு நீங்க கவனிக்கணும் தம்பி. இதை இப்படியே விட்டுவிட்டோம்னா அது எங்க போய் முடியுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன கண்ணம்மா, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? நீங்க வேற இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு வாய்க்கு பூட்டை போட்டு விட்டுட்டியே. இது ஒன்றும் இல்லை, இதை டெலிகனைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான மனோசக்தி, கண்ணு வழியாக செயல்படுது, அவ்வளோதான். இதனால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அட போங்க தம்பி. இதே இன்னொருத்தரா இருந்தா இந்த குழந்தை தெய்வ குழந்தை, ஞான குழந்தை, பாலசக்தி, அது இதுன்னு சொல்லி எம்புட்டு பணம் சேர்த்திருப்பாங்க தெரியுமா? ஐயோ, அடுப்புல ஏதோ தீஞ்சு போகுது தம்பி.